இங்க இருக்க ஒரு பொண்ணுகிட்ட கூட நீ பேசக்கூடாது. வந்ததுல இந்த சாப்பாடு இவங்க ஒரு வாட்டி அப்படிதான் என் பர்த்டேக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணி சிம்பு சார் வந்து ஒரு சின்ன ஒரு விஷஸ் எனக்கு பண்ற மாதிரி வேற எங்கேயும் திருடின பாயிண்ட்டும் இது. ஓ நெகட்டிவ் இவங்க, பாப்பா ஓ பாசிட்டிவ் என் பிளட் குரூப். ஸோ ஓ நெகட்டிவ் கொஞ்சம் பாப்பாக்குள்ளே மிக்ஸ் ஆயிடுச்சு. Title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries, supported by Greens Fitness Studio, associate sponsor VK Allure Derma Clinic, East Path Island Massage, Skin Med and The Label Eye. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel and welcome to நெஞ்சமே. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தனா forever trending couple தான் நான் சொல்வேன். அவங்க ட்ரெண்டாக ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் எங்க போனாலும் எனக்கும் உங்களுக்கு வரும். நான் இவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், எங்க அம்மா ரொம்ப விசாரிச்சு அனுப்பிச்சாங்க, ப்ளீஸ் இவங்க 2 பேரும் நான் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கேட்டாங்க. காமெடியா நகைச்சுவை நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இதை பத்தினா. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கப்பல் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சஞ்சீவன், ஆலியா, மானசா. எப்படி இருக்கீங்க நீங்க 2 பேரும்? சூப்பரா இருக்கும். நீங்க? நல்லா இருக்கும். எல்லாரும் சூப்பர், ஆல் சூப்பர், வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றோம் நம்ம. யா ஃபர்ஸ்ட் டைம். அது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் நாங்க முன்னாடி மீட் பண்ணிருக்கோம், பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது நீங்க நிறைய இடத்துல ஆப்வியஸா பேசியிருந்திருப்பீங்க, பட் இருந்தாலும் நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து கேட்கணும். உன்னை பார்த்த பின்பு நான் உன்னை பார்த்த பின்பு நான் நல்லா இருக்குப்பா வாய்ஸ். நானாக இல்லையே. இருங்க வர. என்ன பண்ண போறீங்க? தெரிக்குது. இதை கொடுத்துட்டு அவங்களுக்கு இதை பாடுங்க. ஏன்னா இது வந்து அவங்க லேட்டர் ஆன் செக்மெண்டா வச்சிருந்தாங்க. நீங்க பாடணும்னு எனக்கு இது வைப் ஆயிடுச்சு. பாப்பு சொல்லுங்க. நீங்க இப்படி எல்லாம் ரியாலிட்டியில பண்ணல. ஐ லவ் யூ தான் ஒத்துக்கிட்டீங்க. நீங்க காமெடி பண்ணாதீங்க. சொல்லக்கூடாது. பாப்பு ஐ லவ் யூ. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. ரோஸ் நல்லா காஸ்ட்லி. இப்போ இது வாங்குற இடத்துல போடாதீங்க பாப்பு. இந்த ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தா கூட இன்னும் ஹாப்பியா ப்ரப்போஸ் பண்ணும்போதே வாங்கி கொடுத்துருவாங்களா? அதுக்கு அடுத்து தான் வரும். ரோஸ் ரொம்ப காஸ்ட்லி, இது எங்க வாங்குனாங்கன்னு கேளுங்க, அங்க ரிட்டர்ன் கொடுத்து காசா வாங்கலாம். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல தான் ரோஸ் ஃபாலோ பண்ணிட்டு ட்ரெண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? பட்ஜெட் கம்மி, ஈஸியா ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிடலாம். மைசூர் ரோஸ் இல்லையா? பாடுமா திருப்பி திரும்ப பாடுங்க. பாட்டு கேட்டு எல்லாரும் திருச்சி ஓடிடுவாங்க. வந்தானையா வந்தானை. மன்மதனே உன்னை பார்க்கிறேன், மன்மதனே உன்னை ரசிக்கிறேன், மன்மதனே உன்னில் வசிக்கிறேன், மன்மதனே உன்னில் பசிக்கிறேன். வரும்போதுல இருந்து பசிக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டா போட்டீங்க. மன்மதன் எதுக்கு பசிக்குது? சாப்பிட்டு போய் தான் சொன்னீங்க, இப்ப தூக்கி போறீங்க. ப்ளீஸ் இந்த ரோஸை ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு நல்ல பர்கரா வாங்கி கொடுங்க. ஆக்சுவலி இந்த இதுவே வந்து நாங்க எதுக்காக இந்த உன்னை பார்த்த பின்பு நானேனா, அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கான அந்த ரியாக்ஷன் ஒரு ஸ்பார்க் ஆச்சு. ஆச்சு. எப்படி ஆச்சு? நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு ஜும்பா டான்ஸ் ட்ரெயினர். அவங்க எங்க அப்பார்ட்மெண்ட்லேயே ட்ரெயின் பண்ண வந்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி இருந்தாங்க. ஏன்னா ஹேர் கலர் எல்லாம் ப்ரௌனு, செம்பட்ட கலரு, நல்லா டைட்டா ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட்லாம் போட்டு ஒரு மாதிரி மாடல் மாதிரி இருந்தாங்க. நம்ம ஃபிட் வேற டான்ஸர். பார்த்தோன்னே நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு ஃபிகரா. எங்க நேபர் ஃப்ரெண்ட் கிட்ட தான் வந்து ஜும்பா ட்ரெயினர் வந்திருக்காங்க. யார் போய் பார்க்கணும்னு சொல்லி ஹால்ல எல்லாம் போய் ஓடி போய் பார்த்தா மேடம் இவங்க தான். கட்டு அந்த எபிசோட் அங்கேயே கட்டு. லக்கிலி ராஜாராணி ஆடிஷன் என்னை கூப்பிட்டு நான் போய் ஆடிஷனுக்காக போகும்போது செம்பாவே இவங்க தான் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஆச்சு ஒரு ஜாலி. அப்போ ஓகே செம்ம ஃபிலிம், செம்ம ஆட்டிடியூட். அப்போ நான் வந்து என்னடா இவ்வளோ அழகான ஒரு பையன் அப்படின்னு இவரே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேன். நம்ம பாக்குற அப்படின்றதுனால திரும்பியா பார்க்கணும்ல. ஆமா, திரும்ப பாக்குறவே இல்ல. எப்பமா பாத்தீங்க? நான் மேக்கப் போட்டுருக்கப்போ நீங்க பாத்தீங்க. நான் எப்படி பாக்குறேன்? அப்போ நினைச்சிருப்பாரு இந்த மேக்கப் ப்ராடக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதனால குறுகுறுன்னு பாக்குறாங்க. இல்ல அவங்க என்னோட ஃபேனா இருந்திருக்காங்க. குளிர் படத்தோட ஃபேன். அவங்களோட ஃபேன். அவங்க கிட்ட நான் வந்து எப்படி வாழ்க்கையில முன்னேறும் வழி சொல்லுங்க அண்ணா அப்படிலாம் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆனா வந்து அவங்க ரொம்ப அவங்கள பார்த்து நான் என்னோட சீரியல்ல அவங்க தான் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் பார்த்த உடனே அப்படின்னு என்ன பார்த்துட்டு அது கூட சொல்ல இப்படி பார்த்துட்டு அப்படின்னு போயிட்டாங்க அவங்க போட்டுட்டு. ஆக்சுவலி நிஜத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப லவ்லி பாய். எல்லாருக்குமே குழந்தைங்கள்ல இருந்து பாட்டி வரைக்கும் யாரையும் விட மாட்டாங்க. எல்லாரையும் வந்து கட்டி பிடிச்சி தூக்கி சுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பையன். சார் ஒரு கேன
இல்ல புரியல இரு, நான் clear ஆ குழந்தைங்கள இருந்து கிளம்பி வச்சு ஒருத்தர் விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் பேபி? கிளியரா சொல்றேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு காலைல வந்தாங்கன்னா ஒரு குழந்தையா இருந்தாலும் அதை வந்து விஷ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணி அதுக்கு ஹக் கொடுப்பாங்க. ஹீரோயின்ஸா இருந்தாலும் பண்ணுவாங்க. அதே அளவுல பார்ட்டிக்கும் அந்த ஹக் கிடைக்கும். அது நம்ம கல்ச்சர். What nonsense you are talking about me? பட் நீங்க அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இவங்க அதுக்கு முன்னாடியே உங்களை பார்த்து இப்படி ரசிச்சு யாரா அந்த பொண்ணு அப்படின்னு அவங்க பார்த்திருக்காங்க? அது நீங்க இல்ல வாய்ப்பே நான் இல்லைல்ல. நினைச்சேன் நம்மளுக்கு வந்து ஒரு எப்பவுமே ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு மனசுல. அதனால வந்து இந்த ஹீரோ இந்த பையன்லாம் நம்மள வந்து மதிக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து நம்ம ஏரியால இருக்க பசங்க தான் செட் ஆவாங்க, அவங்கள கரெக்ட் பண்றதோட முடிச்சிடலாம் அப்படின்னு தேன்மொழி கனிமொழி மாதிரி தேன்மொழன் கனிமொழன் அந்த அந்த மாதிரி மாதிரி முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அவருக்கு வந்து உங்களுக்கு உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சப்போ அப்போ எப்படி ஃபீல் ஆச்சு? நம்ம புடிச்சிட்டோம்டா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? அப்ப வந்து ரொம்ப பெருமையா இருந்ததுங்க. ஆனா நமக்கு வாய்த்த அடிமை சாரி நமக்கு வாய்த்த husband தப்பா நாங்க conceive ஆயிடுச்சு. வைஃப்லாம் கொஞ்சம் பேசிக்கா போட்டாங்க ஒரிஜினல் உண்மை வந்துரும். இல்ல இல்ல கை கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். வரீங்களா? எங்களுக்கு வெளியெல்லாம் கூட்டு போகும்போது ஓ மை பாய் அந்த மாதிரி அந்த அந்தெல்லாம் இருக்குங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க என்ன. நானும் வந்துட்டு பார்ப்பேன். ஆனால் வந்து நம்ம கூட நடிக்கிறாங்க, ஹீரோ வேற, ஆனால் எல்லா பொண்ணும் கூட பேசுறாங்களே, இவங்களை எப்படிதான் நம்மளுக்குன்னு வச்சுக்கணும் ஒரு பொசசிவ்னஸ்லாம் இருக்கும் தான். ஆமா. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போட்ட கண்டிஷன் என்ன தெரியுமா? இங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். விஜய் வாய்ஸ் வந்தது. சும்மா இங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட கூட நீ பேசக்கூடாது. சூப்பர். அந்த மாதிரி வந்து நான் சொல்லிட்டேன், யாரு கூட பேசக்கூடாது, அப்போதான் நீங்க ஏன் கூட பேச முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சேனா. ஐயோ ஒத்துப்பாங்களா இல்ல கேன்சல் பண்ணிட்டு போயிட போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா நீங்க ப்ரோ உங்களுக்கு பார்த்த உடனே ஃபர்ஸ்டே உங்களுக்கு லவ் ஆமா எனக்கு பிடிச்சிச்சு. உள்ள நடிச்சிருக்காரு வெளியே வெளியே காட்டுக்கல மாதிரி. காட்டக்கூடாதுல்ல, தப்பா போயிடும்ல. கொஞ்சம் அப்படிலாம் சீன் போட்டாதான் வந்து போடணும்ல. அவங்க அண்ணன் தான் கூப்பிட்டாங்க என்ன. உள்ள எனக்கு காட்சி ஆனா வெளியே காட்டல. அண்ணன் கூப்பிட்டு தப்பு கிடையாது. ஏன்னா எங்க 2 பேருக்கு 7 years டிஃபரன்ஸ். எங்க அப்பா அம்மாவுக்கும் 10 வருஷம் டிஃபரன்ஸ். ஏன்னா வாங்கோண்டா போகோண்டா ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். அண்ணா அங்கிள் என்னன்னா கூப்பிடலாம், அப்படியே ஸ்டார்டிங் என்ன கூப்பிடுறது முக்கியம் இல்ல. இப்போ என்ன கூப்பிடுவீங்க? இப்போ நான் பாத்துர்க்கேன். இப்போ பாப்பு தான் பாப்பு கூப்பிடுவீங்கல்ல? வாங்க போங்க வாங்க பாப்பு. போங்க. வாங்க போங்க. நானும் அவங்க அப்படிதான் கூப்பிடுவேன், அவங்களும் என்ன அப்படிதான் கூப்பிடுவோம். நான் அது நோட் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சஞ்சீவ் ஏய் லூஸ் மாதிரி பண்ணாதடா அப்படிதான் சொல்லிடுறேன். அப்புறம் கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் இப்போ கேட்டாலே ஒரு மாதிரி ஆடா இருக்கு நீங்க சொல்றது. கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் தான் வந்து இந்த சஞ்சீவ்லாம் வாங்க போங்கலாம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் பழைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பார்ப்போம்ல, அப்போல ஏ பைத்தியம் இதே மாமியார் இல்ல இன்னைக்கு அது பார்த்தா எங்களுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்காது, அப்படி பேசியிருக்கோமா அப்படின்னு. ஆக்சுவலி நான் பாக்குறது எங்களுக்குமே நல்லா இருக்கு, கியூட்டா. பரவாயில்லையா, நல்லா இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்க 2 பேரும் மரியாதை கொடுத்து பேசிக்கிறது ரொம்ப Respecting each other. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ்ல வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இப்போ நீங்க ஒரு ஃபேமிலியா இருக்கிறீங்கல்ல, ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஃபேமிலி? ஃபேமிலி எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே எப்போவுமே. மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படிதான். எங்கேயாச்சும் ஹாலிடே போகிறோம், எங்கேயாச்சும் வெளியில் சுற்றுறோம்னா கூட ஃபுல் ஃபேமிலி மொத்தம் 10-12 பேரும் சேர்ந்து தான் போவோம். அண்ணா ஃபேமிலி இவங்க எல்லாமே எல்லாம் நாங்கள் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். சம்டைம்ஸ் இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு இந்த இதுக்கு முன்னாடி வயநாட் ட்ரிப் போயிருந்தோம் ஒரு 2 years முன்னாடி. அப்போ ஒரு 25 people போனோம் நாங்கள் ஃபேமிலியா. இதுல கோஆர்டினேட்டர் யாரா இருப்பாங்க? ரீசெண்டாக சொல்லி 2 years பிஃபோர் எனக்கு ட்ரிப் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தான் 3 மாசம் 4 மாசம் ஒரு வாட்டி போறோமே, அது சொல்ல வேண்டியதானே. ரியாக்ஷனை வந்து நீங்க நோட் பண்ணியிருக்கணும். உங்க ரீசெண்டானது ஓகே 1 week முன்னாடி போயிருக்காங்க. 2 years வந்து ஷாக் ஆயிட்டு அப்படியே காட்டாம ஓகே இன்னும் பச்சை புள்ளையா யோசனை வந்து ஏதோ சொல்லிட்டாங்க பாவம். துபாய் மால்டீவ்ஸ் எங்க போனாலுமே மால்டீவ்ஸ்லாம் யாராச்சும் ஃபேமிலியா போய் பார்த்திருக்கீங்களா? நாங்க 12 பேர் சேர்ந்து போனோம். யாரு இந்த ட்ரிப்பை கோஆர்டினேட் பண்ணுவா? ராம் கேட்ட மாதிரி இவங்களும் எங்க அண்ணனும் சேர்ந்து தான் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. நான் வந்து அது ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணுவேன். லைக் ஐட்டினரிலாம் நீங்க செட் பண்ணுவீங்க, இங்க போணும் அதெல்லாம் இவங்க தான். அதுவும் இவங்க தான். நைஸ் நைஸ் நைஸ். இவங்க தான். நான் அது போயிட்டு வர ட்ரிப் அந்த பத்திரப்படுத்துறது அந்த ஓகே நீங்க அப்போ ஹெட் மாஸ்டர் Kind of. ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்படியே 2 பேர் பேர் நீங்க 2 பேர் எல்லா நீங்க 2 பேர் பாஸ்போர்ட் கை நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். இவங்ககிட்ட தான் கொடுத்தா ஒவ்வொரு தேடிட்டு இருப்பாங்க. டென்ஷன் ஆயிடும் நமக்கு. நீங்க பாஸ்போர்ட் மால்தீவ்ஸ் 2 பேசுறது எனக்கு ஞாபகம் வருது. நாங்க பாஸ்போர்ட்டே இல்லாம அது மால்தீவ்ஸ் வேற ஏன் தம்பி மால்தீவ்ஸ் காணா போல ஏர்போர்ட்டுக்கு போறோம்னு தெரிஞ்சிச்சு பாஸ்போர்ட் இல்ல. அங்க போய் நிக்கிறோம், ஒரு பாஸ்போர்ட் கேக்குறாரு, தேடுறோம் பாஸ்போர்ட் இல்ல. எங்க வீட்ல எப்படிங்க நீங்க பெங்களூர் ஏர்போர்ட்லாம் போனீங்க?
பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கே போல, நாங்க வந்து சென்னை ஏர்போர்ட்ல வச்சு இங்கே ஸ்டாப். என்னன்னா பாஸ்போர்ட் வந்து ஜாலியா வீட்ல லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு அது ஃபிங்கர் பிரிண்ட் லாக். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் தெளிவா இருந்துக்கிறது அந்த விஷயத்துல. நான் பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் கேரி அவுட் பண்ண, புரியுதா? ஹோட்டல் டிக்கெட்ல இருந்து விசால இருந்து எல்லாமே என்னோட பேக்ல தான் இருக்கு, கிராஸ் பேக்ல. அப்படிதான் இவங்களும் அதே கிராஸ் பேக் தான். வச்சிருந்தேன். ஆனா என்ன பண்ணிருக்காரு குழந்தை, பாஸ்போர்ட் கவரை வச்சுட்டு பாஸ்போர்ட் எடுத்து உள்ள வச்சாரு. பத்திரமா வைக்கணும்ல. ஏதோ டிஃபெக்ட்னு வச்சுப்போமே, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வச்சுட்டு வந்துட்டாங்க. அங்க போய் இல்ல, பெங்களூர்ல இருந்து தான் வந்து மால்தீவ்ஸ் ஃபிளைட்டு. ஸோ அங்கேருந்து பெங்களூருக்கு போகிறதுக்கு நம்ம காரில் போனால் ரொம்ப டைம் ஆகிடும். இன்னும் ட்ரைவ் பண்ணி போய் அங்கே எங்கே காரை விட்டு எப்படி போவோம்னு தெரியல. 5 நிமிஷம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி போனோம். பஸ்ஸு டிராஃபிக், பெங்களூர் டிராஃபிக் தெரியும்ல, ஃப்ளைட் இப்படி பிடிக்கணும். அங்கேருந்து பஸ்ஸில் பாதியில் இறங்கி ஒரு காரை பிடிச்சி போய், கார்லேருந்து பாதியில் இறங்கி ஆட்டோ பிடிச்சி போய், ஆட்டோல இருந்து இறங்கி மறுபடியும் கேன்சலா? இல்லை போயிட்டோம் மால்தீவ்ஸ். எப்படி? ரொம்ப ப்ரௌடா. அதான் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் பஸ்ஸில் ஃப்ளைட் பிடிச்சி அப்புறம் வாவ் மோமோஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு, அவங்க சொன்ன மாதிரி பசிக்குது மன்மதனே. நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க ஃபர்ஸ்ட்லாம் வாடா போடா அப்படின்லாம் கூப்பிடுவேன், இப்போ வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன்னு. ஸோ நிறைய பேருக்கு வந்து லவ் லைஃப்லேருந்து மேரேஜ் லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அது நம்மளே வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஐயோ என்ன நம்ம குடும்ப பையன் ஆயிட்டோமே அப்படின்னு. ஸோ உங்களுக்கு லவ் லைஃப் டு மேரேஜ் லைஃப் எப்படிப்பட்ட ஒரு டிரான்சிஷன்? லவ் லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேலை சொன்னாலும் தம்பி செய்வாப்புல, ஓகேங்களா? ஆனா மேரேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் என்ன வேலை சொன்னாலும் பாப்பு செய்வா போல. அதுதாங்க முடிஞ்சது கதை அதோட. இல்ல ரீசெண்டா நான் ஒரு ரீல் பார்த்தேன், எனக்கு ரிலேட்டபிளா இருக்கு. லைக் என்னன்னா, காலேஜ்ல என்ன செமையா பின்னாடியே சுத்த விட்டுட்டு இருந்தா, இப்ப என் வீட்டு வாசல பெருக்கிட்டு இருக்கா. அது பார்த்தேன். வச்சு செய்றாங்க நம்மள, வேற ஒண்ணும் இல்ல. உண்மையே சொல்லுங்க. ஜோக்ஸ் அப்பார்ட். ஜோக்ஸ் அப்பார்ட். எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம லவ் பண்ணும்போது எவ்வளவு ஊதாரித்தனமா செலவு சுத்திக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் எவ்வளவு பொறுப்பா இருக்கும். அது கரெக்ட். இப்போ ஆமாமா, லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா ஹேண்ட்பேக்னாலும் காசு கொடுத்து வாங்கிடுவேன். அது சேவிங்ஸ் அந்த மாதிரிலாம் போனது கிடையாது. ஆமா, இல்ல நீங்க வந்து என் மனசுக்கு எதுவும் மைக் வச்சிருக்கீங்களா? நான் நினைக்கிறது கரெக்ட். இல்ல உடனே வாங்கிடுவேன். அப்படி வாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா தான் காசு செலவு பண்றது. பட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்து இது தேவை அப்படின்னா வாங்கி தருவாங்க கண்டிப்பா. இல்லைன்னா அது வந்து அப்பவே ஆஃப் பண்ணுவாங்க. ஒரு 1 hour கழிச்சு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அது தேவையில்லை, நம்ம ஏன் அவனுக்கு அடம் பிடிச்சோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுது. சேவிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மாதிரி ஃபியூச்சர் மேல ஒரு பயம் இருக்கும்ல நமக்கு. ஃபியூச்சர் கரெக்ட்டா செக்யூர் பண்ணனும் அப்படின்னு. இல்லங்க, அதுல வந்து 2 பேருக்குமே ஒரு 2 டிஃபரண்ட் இது இருக்கு. அவங்களுக்கு எப்படின்னா, நாளைக்கு நம்ம எப்படி இருக்கோம், லைஃப் யாரெல்லாம் இருப்போம், இருக்குவாங்க மாட்டாங்களா அப்படி தெரியாது. இல்ல மடி வந்தவங்க நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. அதனால இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், இன்னைக்கு நம்ம செலவு பண்றோம், இன்னைக்கு சாப்பிடுறோம், இன்னைக்கு வெளில போறோம், அந்த மாதிரி இன்னைக்கு வாழணும் சொல்லுவாங்க. நம்ம வந்து நாளைக்கு ஒருவேளை இருந்துட்டோம்னா, அதனால நான் வந்து கொஞ்சம் வந்து இப்போ மணி வந்து நம்ம வந்து இப்போ ஏதாவது கார் வாங்கினா கூட வேணாம் ஃபியூச்சருக்கு வச்சுக்கணும்ல காசு அப்படின்னு நான் மாதிரி யோசிப்பேன். இவங்க சொல்லுவாங்க ஃபியூச்சரும் ஆயிடுச்சு, காசும் இருக்கு, ஏஜ் இல்லை என்ஜாய் பண்ண, எங்கத்து நீ போயிட்டு அந்த லைஃபை வாழ்றது, இப்போ வாழணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் தாட்ஸும் இப்போ இருக்கு. ட்ரூ ஆக்சுவலி ஒரு சேவிங்ஸும் இருக்கும் ப்ராப்பரா, என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும். ஸோ அதனால அதை சொல்லி பாப்புக்கிட்டே இப்போ ஒரு விஷயம் வாங்க ட்ரை பண்ணியிருக்கோம், அதை சொல்ல மாட்டோம். ஏதோ பக்கெட் லிஸ்ட் பயங்கரமா இருக்கு போல இருக்கே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு மாசம். எதுவும் பெரிய பைக்கா? சொல்ல மாட்டோமே, எக்ஸ்பிரஷனே கொடுக்க மாட்டோம், அதனால கண்டுபிடிப்பீங்க. வீடு இல்ல ஸ்லிப் ஆயிட்டாங்க. இல்லங்க, அது மட்டும் இல்லன்னு சொல்லிக்கிறேன். வீடு இப்பதான் கட்டி போனேன், வீடு விட்டு இருக்காங்க. இல்ல மறுபடியும் இன்னொரு வீடு, பெரிய ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அடுத்த மொனடா மால்தீவ்ஸ்ல ஒரு தீவு. மால் வாங்குறீங்க. சொல்ல மாட்டோமே, நீங்க என்ன வேணா இந்த மால் வேணா வாங்குவாங்க. இந்த முகேஷ் கதையில சங்கடமான விஷயம்ன்ற மாதிரி சங்கடமான விஷயம் என்னன்னா, அந்த இது ரிலீஸ் ஆயிருக்கும், நம்ம அதுக்கப்புறம் தான் இப்படி ஜாலியா பேசிட்டு இப்போ கமெண்ட்ஸ்ல கழிவு அவங்க வீடியோ போட்டாங்க நீ பார்க்கலையா அப்படின்னு. ஓகே, பெரிய சர்ப்ரைஸ். பட் நாங்க நிஜமா ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இதுவுமே நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க, ஒரு சில விஷயம் அப்படி நாங்கள் கொஞ்சம் வச்சுருக்கோம், பரவாயில்ல எங்களுக்கும் சொல்லுங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ், இப்போ வந்து நீங்கள் அந்த அட்வைஸ் கொடுக்குறீங்கன்றதை தாண்டி உங்களோட ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிற அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இவங்க எனக்கு இந்த அட்வைஸ் கொடுத்தாங்க, இல்லைனா இவங்களை நான் பார்த்தேன், இவங்ககிட்ட இந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், அது எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இட் கேன் பி யோர் பேரண்ட்ஸ், இல்லை யாராக வேணா இருக்கலாம். சண்டை போடுங்க, ஈகோவாக இருங்க, பிரச்சனை பண்ணி அடிச்சுக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் சீக்கிரமாக அதை சால்வ் பண்ணிடுங்க. பிஃபோர் நைட் 12 AM அடிக்கிறதுக்குள்ள அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிட்டு தான் அவங்க தூங்க போகணும். நான் ஒன்று சொல்கிறேன், அது பண்ணிங்கன்னா மேபி ஈஸியாக சால்வ் ஆகிடும். கொஞ்சம் நேரம் அந்த டைம் வந்து ஒரு 1/2 hour 1 hour கேப் விட்டுருங்க,
பேசாதீங்க அவ்வளோதான். ஏன்னா கோவத்துல நம்ம என்ன பேசுவோன்னே நிறைய நேரம் தெரியாம பேசிடுவோம். நாங்கள் ஆக்சுவலி ஒரு நாள் கிராஸ்லாம் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங்லாம் பேசி அப்படிலாம் பண்ணியிருக்கோம். பட் நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா மேக்ஸிமம் நைட்டே முடிச்சிடுவோம், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து அன்னைக்கு சார்ட் ஆகாதப்போ அந்த மாதிரி தூங்கிடுவோம். அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். அது தப்பு இல்ல கிடையாது. அது வந்து நான் அப்படி விடவே மாட்டேன். இன்கேஸ் அவங்க நல்லா டீப் ஸ்லீப் எழுப்பி அது வந்து நான் முடிஞ்ச குடிச்சு ஏதோ பண்ணி அவங்கள தூங்க விடாம அதுக்கப்புறம் நம்ம அழுகுறோம், நம்மள வந்து ஏன் கேட்கணுன்றதுக்காகவே நல்லா உறிஞ்சு அழுறது. அப்ப சிம்பிளா கேக்குறேன், இங்கே அதே கதை தான். அது வந்து மூக்குரியது வந்து நான் அழுவுறேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த மாதிரி தான் எனக்கு விஷயம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. அது எப்படி ப்ரோ? நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? நமக்கு சில விஷயங்கள் இருக்கு ப்ரோ, அதெல்லாம் பண்ணலன்னா சத்தம். அதெல்லாம் பேசிக் எவ்ரிடே டே டு டே லைஃப் டாஸ்க். ஆனா ஒரு விஷயம் புரியுது, என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம்ன்றது புரியுது. அதுல நம்மள நினைச்சா நம்மளுக்கு ஒரே ப்ரௌடா இருக்கு. நானும் பல வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொஞ்சம் லேக் ஆகுது. அது ஐ திங்க் நம்ம இப்போ உங்க எல்லாம் பார்த்து கொஞ்சமா ட்ரைனிங் அதுதான் இந்த ஷோவா? எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் ட்ரைனிங் வாங்கி இப்படி கொடுக்கறது தான் ஷோ. இன்னொன்னு, இப்போ நீங்க அங்க சொல்லும் போதே அந்த பக்கெட் லிஸ்ட் விஷயம் வந்து நம்ம பேசணும். சோ எங்களுக்கு ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ சஞ்சீவுக்கு என்னெல்லாம் பக்கெட் லிஸ்ட், இப்போ இவங்களுக்கு வந்து இத இங்க போகணும், இங்க பண்ணணும், இதை வாங்கணும், நீங்க இந்த இடத்துல அதை சொல்ல வேணாம் பரவாயில்ல. சரி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வல்சரவாக்கம்ல தானே ஒரு வீட்டில் தானே இருந்தீங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவி டிக்கெட் கூட 10 rupees டிக்கெட் தான் போவாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸோ இல்லை 7 இயர்ஸ் கழிச்சு நம்ம கிட்ட ஒரு வீடு இருக்கும், சென்னையில் சொந்தம் கார் இருக்கும், இது எதுவுமே தெரியாது. எப்படா வீடு வாங்க முடியும், எப்படா கார் வாங்க முடியும், இன்னைக்கு நடக்கிறது யோசிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆஃப்டர் 7 இயர்ஸ் வந்து ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு விட இதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸான இடத்துல இருப்போம் நாங்க நம்புறோம். ட்ரூ, தட்ஸ் வெரி நைஸ். உங்க பக்கெட் லிஸ்டே இதை விட இன்னொரு படி அவருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வந்து அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்குங்க. பக்கெட் என்ன ஆசை அவங்களுக்கு? பிரிக்கிறாரு, அவ்வளவு நிறைய ஆசை இருக்கும். இல்ல ஆக்சுவலி இது வந்து ஆசைப்படணும், அப்பதான் அதுக்காக நம்ம உழைக்க முடியும். ஓகேங்களா? லோன் வாங்கணும்னாலும் கொஞ்சம் எலிஜிபிலிட்டியாலும் வேணும். லோன் கொடுக்கணும்ல, எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே நம்ம லோன் வாங்குறோம். ஓகே, அவங்களுக்கு வந்து துபாயில வந்து ஒரு இந்த யாட் அந்த மெரினா அவங்க கிட்ட வீடு, புர்ஜ் கலிஃபா வியூல வந்து ஒரு வீடு இருக்கணும், இப்படிலாம் ஆசை இருக்குங்க. நீங்க ஏன் தடுத்தீங்க? ஒரு இப்ப அதான் வாங்கிருக்கீங்களா? கேமரா ஆஃப் பண்ண சொல்றேன். கண்டிப்பா, தேங்க் யூ. அது போது எனக்கு உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கும். பரவாயில்லைங்க, நான் தான் பல்பு, நோ ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு என்ன வந்து பக்கெட் லிஸ்ட்? நான் போட்ட பக்கெட் லிஸ்ட்லாம் அவங்க என்ஜாய் பண்ணணும் தான் அவங்களுக்கு ஆசை. தனியாக அவங்களுக்கு எதுவும் இல்லை இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஐயோ அதுவா? அது நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் எனக்கே தெரியல. சொல்லிட்டா சொல்லுங்க. ஜப்பான் போகணும். இல்லங்க, ஜப்பான்ல என்னதான் உங்க சவுத் கொரியாவா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க? கொரியன் அந்த ஹீரோவை போய் பார்க்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, விதவிதமா சாப்பிடணும், அதுதான் என்னோட பக்கெட் லிஸ்ட். வந்ததுல இந்த சாப்பாடு பாப்பு. ஆக்சுவலி ஊரு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது கரெக்ட் தான். கொரியா போய் அந்த ஹீரோவை பார்க்கணும் நீங்க ஆசைப்படுங்க. சவுத் கொரியா போயிட்டு எனக்கு பிடிச்ச ஹீரோவை பார்த்து. ஒரு ஹீரோ யாரு? லீ மின் ஹோ. அவர் என்ன படத்துல நடிச்சிருக்காரு? பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சீரிஸ், வெப் சீரிஸ் நடிப்பாரு. இந்த ட்ரூ பியூட்டி அதுல நடிச்சாரா? ஆமா ஆமா. அப்ப எனக்கு அவரை பிடிக்கும். என்ன ப்ரோ புரியாத பாஷையில பேசிட்டு இருக்காங்க. அழகா இருப்பாரு. கொரியன் கட்டி பிடிச்சி உம்மான்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அதான் பக்கெட் லிஸ்ட். ப்ரோ நமக்கு நிறைய இருக்கு, நாம அப்புறமே பேசுவோம். புரியல, எனக்கு புரியல. ஒரு ஃபேமஸ் சேனல்ல உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு ஹீரோவை புருஷன் பக்கத்துல வச்சு ஒரு ஹீரோவை கட்டி பிடிச்சி உம்மா கொடுப்பேன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய இது எனக்கு தான் புரியல. கேக்குறாங்க உங்ககிட்ட. ப்ரோ நம்ம பக்கெட் லிஸ்ட் நம்ம தனியா சொல்லலாம் ப்ரோ. போய் பேங்காக் போய்டுவோம் ப்ரோ. நம்ம அங்க நிறைய உம்மாஸ் கொடுக்கலாம். இவங்க பேங்காக் தானே, நம்ம சவுத் கொரியா போயிடலாம். ப்ரோ ஆப்சல் போறோம் ப்ரோ. நான் வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ சொல்லுங்க. முடிவுல வந்து ரெண்டு பேரும் வேற ட்ரிப் போவோம் போல. எனக்கு புரியல நீங்க பேசுறது. இல்ல ஆனா எனக்கு நிஜமாவே இவங்க ரொம்ப ஸ்வீட் ஆட்டியே. கிடையாது. உங்களை பத்தி ஒன்று பெருமையா ஒன்று சொல்றேன். நான் வந்து எந்த ஹீரோவை பிடிக்குது அப்படின்னு சொல்றேன், யாராவது ஒருத்தரோட ஃபேன் அப்படின்னு சொல்றேன்னா உடனே அவர் எப்படியாவது வீடியோ கால் ஏதாவது பண்ணி என்கிட்ட பேச வச்சிருவாங்க. அந்த மாதிரி இப்படிதான் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. அந்த மாதிரி யாரோடது பேச வச்சு நீங்க அப்படியே ஸ்டன் ஆயிருக்கீங்க? மதன் கௌரி பிடிக்குமா? அவளுக்கு மதன் கௌரி பிடிக்கும், சிம்பு பிடிக்கும். ஆமா,
கௌதம் அப்புறம் கார்த்திக் கௌதம் கார்த்திக் பிடிக்கும், பிடிக்கும். சித்தார்த் பிடிக்கும். இவங்க ஒரு வாட்டி அப்படிதான் என் பர்த்டேக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணி சிம்பு சார் வந்து ஒரு சின்ன ஒரு விஷஸ் எனக்கு பண்ற மாதிரி இவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க. நான் தான் வேணாம், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க ஒரு வாட்டி கேரவன்ல சிம்பு இருக்கார், போய் பேசு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் வேணாம் Shy ஓடி இல்ல இது கூட நான் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். சவுத் கொரியா கூட நான் கூட்டு போறேன். இது சும்மா சொல்றாங்க. நிஜமாவே சவுத் கொரியா கூட்டு போய் அந்த ஹீரோ நான் மீட் பண்ண கொடுக்கறத ஒரு போட்டோ எடுத்து நீங்க காட்டுங்க, நானே பார்த்து ஜாலியா ஆயிடுவேன். நானே கொடுத்த மாதிரி நினைச்சு இமேஜின் பண்ணிக்கிறேன். சரி, நீங்க சவுத் கொரியா அப்படி இப்படி நிறைய ட்ரிப் நீங்க அது என்னமோ நீங்க பிளான் பண்ணுங்க. பட் நாங்க வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ப்ரோக்கு வந்து துபாய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால லெட்ஸ் கோ ஹாலிடேஸ்ல இருந்து உங்களுக்கு துபாய் ட்ரிப் ஒன்று வந்து போடு. போதும்பா. இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து நீங்க அடுத்த இன்டர்வியூ எப்போ வரீங்க வைக்கிறீங்க சொல்லுங்க. நான் அதுக்கும் வரேன். கண்டிப்பா அடுத்த இன்டர்வியூ மாசம் வந்துரும். டெஃபினெட்லி சீசன் 3க்குலாம் நம்ம எல்லாத்துக்குமே நாங்க இருப்போம். எஸ் நீங்க தேங்க்யூ எனக்கு வந்து இந்த ட்ரிப் மட்டும் மறந்துடாதீங்க துபாய். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் ரொம்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு ஜாலியா ஆயிட்டாங்க. உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு ஒரு துபாய் ட்ரிப் வந்து பிளான் பண்ணிருக்கோம். அதுவும் நீங்க துபாய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால Thank you. ஸ்பான்டேனியஸா இப்போ பேசி இங்க சைடுல பேசி லெட்ஸ் கோ உங்களுக்கு துபாய் பிடிக்கும், எங்க இப்போ துபாய் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுக்காக தேங்க்யூ so much உங்க ரெண்டு பேருக்கும். அண்ட் தேங்க்யூ so much லெட்ஸ் கோ ஹாலிடேஸ். எங்களுக்கு துபாய் நான் எப்படி ப்ரோமோட் பண்றேன் பாருங்க. லெட்ஸ் கோ எங்க வச்சிட்டு இருக்கேன் பாருங்க. மடி மேல வச்சு நினைக்கிறேன். பாத்துட்டு தான் சஞ்சு மடியிலே வச்சிருக்காரு. துபாய் போறாரு. லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போயிருக்காங்க. சூப்பர் சொல்லி எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ண போறோம். ஸோ வெரி எக்ஸைட். ஸோ பயங்கரமான ஐட்னரிலாம் பிளான் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ கேட்டு நீங்க ஒரு சமயம் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம். இன்னொரு ட்ரிப் நாங்க பிளான் பண்றோம் லெட்ஸ் கோல பேங்காக். நீங்க கூட வாங்களே, நம்ம சேர்ந்தே போலாம். நம்ம துபாய் வரட்டுமா? துபாய்க்கு வாங்க. பேங்காக் நாங்க தனியா போயிடுவோம். அங்க வரட்டுமா பேங்காக்? நம்மள பேங்காக் கூட்டி போய் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால தான் நம்மள கூப்பிடுறாங்க, பேங்காக் கூப்பிடுறாங்க ஜாலி அப்படின்னு பார்த்தா. ஆக்சுவலி என்னோட சோலோ ட்ரிப்ஸ்க்கெல்லாம் வந்து லைக் இயர்லி ஒரு ஒன்ஸ் வந்து நான் கோவா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வருவேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாப்பு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க பாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல, என் பாப்பு வந்து சோ இங்க ஸ்வீட். பாருங்க இவங்களனா ப்ரோ வாசல் பக்கம் தாண்டாலே ஐயோ பச்சை பேசுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் போன் அட்டெண்ட் பண்றது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு இவங்க என்ன இப்படி பேசுறதுனால நான் உண்மையை உடைக்கிறேன். வீட்டுக்கு போய் அசிங்கமா கேளுங்க. இல்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் போனை எடுக்கிறதே நான் சொல்லி தான் எடுப்பாங்க. இரு எடுக்கிறேன் அப்படின்றாங்க. நான் டேய் பேசுடா ஃப்ரெண்ட்ஸ் வேல்யூ பண்ணுடா. இல்ல என் ஃபோன் சைலண்ட்ல இருக்கும். அப்போ என்ன பண்றது? இருடா பேசுடா போய் மீட் பண்ணுடா அப்படின்னா போறேன். சோ போர் அடிக்குது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஐயோ சிமா திட்டுவாங்களே. அதுவும் இந்த சுதர்ஷன் ஒண்ணு அவன் ஐயோ வேணா கட் பண்ணுங்க. We have only very close friends வந்து ரொம்ப கம்மி தான் எங்களுக்கு. எனக்கு ஹார்ட்லி ஒரு கை விட்டுன்றதுக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. எங்களுக்கு அது கூட கிடையாது. ஸோ அதனால நம்ம ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் பிளான் பண்ணுவோம். ஜாலியா வைப் இவங்க நல்லா வைப் பண்றது. தாய்லாந்து எல்லா இடத்துக்கும் போவோம். எல்லா இடத்துக்கும் நீங்க எங்க கொரியா தானே போவீங்க. நீங்க சவுத்துக்கு போற போது நார்த்துக்கு போயிட்டு வாங்க. பைக்ல போயிட்டு வாங்க. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சோ இப்போ வந்து நாங்க ஒரு ஃபன்னான கேம் செஷன் ஒன்று வச்சிருக்கோம். எப்படி கேம்லாம் வந்து ஜாலியா ரொம்ப எங்க மூளையெல்லாம் செலவு பண்ணி அவ்வளோலாம் நாங்கள் பண்ணவே இல்லை. பல நாளா நாங்க யோசிச்சு அதையும் நீங்க திருட்டுத்தனமா பாத்துட்டீங்க. இல்ல இங்க ஏதோ என்னமோ எடுக்கிறீங்க, ஸ்மைலி தெரியுது அவ்வளவுதான். ப்ரோ வேணாம் ப்ரோ, அவ்வளோ அப்பட்டமா வேணாம் ப்ரோ. ஓகே, ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 4 எமோஜிஸ் இருக்கு. ஸோ அதை நாங்கள் காட்டுவோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட லைஃப் இன்சிடென்ட் எது வந்து உடனே ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று சொல்லலாம். ஆஹா, நான் தான் பாபு ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணேன் கார்ல. நானும் தான் அப்ப பண்ணுவேன். கார்ல அவர் இவ்வளவு குஷி ஆயிட்டாரு. ஒரு பார்ட்டி, சேனலோட பார்ட்டி முடிச்சுட்டு வரும்போது பாப்பு என்ன ட்ராப் பண்ண வந்தாங்க வீட்டுக்கு. அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணேன். யாருங்க பாபு? செம கிஸ். நீங்களும் சொன்னீங்களே, சூப்பரா இருந்தது. நல்ல சூப்பர்ங்க. இல்ல நாங்க ஜெனரலாவே வந்து எல்லாரும் அதை ரீக்ரியேட் பண்ண சொல்லுவோம். ரீக்ரியேட்டா? சோ இந்த கிஸ்ஸஸ் வந்து இந்த விஷயத்துக்காக இத வந்து நான் வந்து கொடுப்பேன் சஞ்சுக்கு கிஸ் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க எதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எதுக்குன்னா ரொம்ப பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணுவாங்க.
என்னை சுற்றி வந்து இப்போ நான் ஏதாவது டல்லாக இருக்கேன் அப்படின்னா இவங்க அங்கே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னொரு விஷயத்த என்ன, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் போகிறோன்னா அங்கே ஒரு டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு டீ காஃபி கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஹக் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. நான் வந்து சம்டைம்ஸ் ஷூட் முடிச்சுட்டு பாய் பாய் சொல்லலாம், டைரக்டர் கேமராமேன் மட்டும் சொல்லிட்டு வருவேனா, இவங்க ஏய் திமிரு எல்லாருக்கும் சொல்லிட்டு வா அப்படி சொல்லுவாங்க. அப்போதான் நானே பழகினேன். ஓகே, அப்போ எல்லாருக்கும் நம்ம ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறத்துலேருந்து தான் பழகினேன். நல்ல விஷயம். அதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளையிங் கிஸ்லாம் நமக்கு செட் ஆகாது. ரொம்ப ஆசைப்படுறீங்களா? ஹலோ எல்லாரும் கண்ண மூடுங்க, கேமரா மட்டும் மூடாதீங்க. அதே எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, என்ன சொன்னாலும் அதே குஷி ஜாலி அது இருக்கும்ல உள்ள. வெரி நைஸ். சோ நீங்க ஒன்னு கொடுக்கணும்னா எது கொடுப்பீங்க? என்னது? நீங்க கிஸ். நீங்க சொல்றீங்க என்ன பயம்? கிஸ் பண்ணணுமா? நீங்க வேணா கிஸ் பண்ணலாம். நீங்க இல்லங்க, ரீசன் சொல்றேன். ரீசனா? ஆமா, ரீசன் மட்டும் சொல்லலாம். நான் பாப்பு நான் டெய்லி தான் கிஸ் பண்றேன். ரீசன்லாம் தேவையில்ல கிஸ் பண்றது. That's a nice reason actually. டெஃபினெட்லி யாரும் சொல்லாத ஆன்சர். பாப்பு நான் கிஸ் பண்ணாம இருந்ததே கிடையாது. நான் டெய்லி தான் கிஸ் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாமா? எமோஷனல் ஒரு ஆனந்த கண்ணீர் எப்படினாலும் வச்சுக்கலாம், வாட் எவர். ஏய் விட்டுக்கிறியா? விட்டு வேணுமா? அடி. ஏதாவது சொல்லி கொடு, எனக்கு மறந்துச்சு ஐயோ அப்படின்றாங்க. 10th எக்ஸாம்லாம் கூட இவ்வளோ யோசிக்கல. ஆக்சுவலி செகண்ட் பாப்பா பிறக்கும் போது கொஞ்சம் பயங்கர எமோஷனல் மூமெண்ட் இருந்தது. ஐலா பிறக்கும் போது எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. ஸோ நல்லா சூப்பராக பிறந்த, சொப்பியா அழகாக வந்தா. செகண்ட் பாப்பா அப்போ சின்ன காம்ப்ளிகேஷன் என்னன்னா, ஓ நெகட்டிவ் இவங்க, பாப்பா ஓ பாசிட்டிவ், என் பிளட் குரூப்பு. ஸோ ஓ நெகட்டிவ் கொஞ்சம் பாப்பாக்குள்ளே மிக்ஸ் ஆயிடுச்சு. அது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு ப்ரிகாஷன் பண்ணுவாங்க. அது பண்ணோம். டாக்டர் சொல்லிட்டாங்க செகண்ட் பேபி கன்சீவ் ஆகும்போது நீங்கள் இந்த சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கும், பட் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதை மீறி அந்த பாப்பாவில் அந்த பிளட்டு மிக்ஸ் ஆகி அப்புறம் ஒரு 1 வீக் 10 days பாப்பா எங்கள் கையிலே கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ஐசியூவில் கூட்டிகிட்டு போய் வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்போது ஆமாம், ஒரு 1 வீக் பேபி. இவங்க C-section வேறு பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டே பாப்பாவை பார்க்கணுன்னு கேட்கும் போது பாப்பா அந்த என்ஐசியூவில் இருக்க சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க அவங்க. அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அந்த என்ஐசியூவில் போய் அவங்க பாப்பாவை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க. அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னும் பாப்பாவே பார்க்கல, ஆனால் அழுதுகிட்டே உள்ளே வராங்க. என்ஐசியூக்குள்ளே போகிறோம், பாப்பா என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில. அரிசி சொல்கிறேன், அவன் தான் இப்போ ஆள். அவனை பார்க்க போகும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம். மூக்கில் பைப்பு, கையில் பைப்பு, வெயின், அது எல்லாத்தையும். உங்களுக்கு பாப்பா பார்க்குற வரைக்கும் எப்படி இருந்தது, உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும்? ஸோ ஆக்சுவலி நிறைய ஊசிலாம் இன்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம பேபியை ஃபீட் பண்ணணும்ல, ஸோ அங்கேயே ஹாஸ்பிட்டலே நான் தங்கிட்டேன் 1 வீக்குமே. ஒரு 3 hours 2 hours ஒரு வாட்டி போயிட்டு பேபியை ஃபீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. ஒரு வாட்டி என்ஐசியில் போயிட்டு பாப்பாவை தூக்குற அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக அடுத்த 2 hours கழிச்சு திருப்பி போவோம்ல. ஸோ அந்த 2 hours வந்து அதையே நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். இப்போ டைம் ஆகிட்டு இருக்குன்னு 1 hour இருக்குது, பேபியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவ்வளோ அழ வரும் பேபியை போய் ஒரு வாட்டி பார்க்க. அவங்க அந்த பிரெஸ்ட் மில்க் அஷோக் மட்டும் கொடுக்கல, அவங்க பம்ப் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா என்ஐசியூவில் இருக்கிற எல்லா ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கும் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பேபிஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேபிஸ் கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அந்த மொமெண்ட் நான் லைஃப்ல வந்து அவ்வளோ ஒரு. எனக்கு இது ஏன் தோணுச்சுன்னா பார்ப்போம், நான் எனக்கு ஏதாச்சும் அழுகிற சீன் வருது சீரியலில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட எனக்கு அந்த மொமெண்ட் தான் ஞாபகம் வரும். நீங்கள் அந்த என்ஐசிக்குள்ளே ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்களோட எக்ஸ்பிரஷன், அந்த அழுகிறது, ஓ ட்ராஜடி. ஒரு பயங்கரமான ஒரு இது இல்லை. ஏன்னா எனக்கு யோசிக்கும் போதே தெரியுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு பேபி ஓகே ஹெல்த்தியாக அந்த பேபி ஃபுல்லாக வந்து இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு குழந்தைக்கு கையில் ஊசிலாம் போட்டு அப்படி இருக்கும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து அன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி தாங்க என் பசங்களும் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வாலாயிருவாங்க, நீங்கள் இது விடுங்க அப்படின்வாங்க. அந்த டைமை விட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் அவங்க நல்லா ஆறுதை பார்க்க we are like. ஆனால் பின்னாடியே இருந்தாங்க பாப்பும் சரி, அவன் அம்மா சித்தி எல்லாருமே வந்து ஹர்ஷா வந்து அந்த தேட்டர்லேயே இருந்தாங்க. மார்னிங் அந்த விட்டமின் டிக்கு சன்னில் காமிக்கிறது இருக்கட்டும், பிரெஸ்ட் மில்க் கரெக்டாக ஃபீட் பண்ணுறது இருக்கட்டும், நிறைய கரெக்டாக பொறுப்பாக பார்த்து இன்னைக்கு அவன் வேற லெவலில் சுட்டி ஆகிட்டான். இன்னைக்கு வந்து அவன் எப்படின்னா எல்லா பாட்டும் ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் பாடுறான். அவன் ஆக்சுவலி 2 years தான். ஆனால் அவனை ஸ்கூலில் போய் நாங்கள் சேர்த்தா ஐலா பாப்பா 4 yearsல அவன் என்ன ரைம்ஸ்லாம் சொல்கிறாலும் அதெல்லாம் இப்போவே சொல்லி முடிச்சிடறான். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான். பாட்டு பாடுறா, டான்ஸ் ஆடுறா, ரேப் அப்படியே என்ன மாதிரி. இஸ் லைக் அப்படியே என்ன மாதிரியா
அது ஆக்சுவலி ரொம்ப செம்ம சுட்டியா செம்மவாலா இருக்கான். கோவம். இந்த கோவத்தை நீங்க பண்ணி காட்டுங்க. ஏன்னா அவங்க எந்த இமோஜி காட்டினாலும் அவங்க அதை உடனே பண்ணி பாக்குறாங்க. நீங்க பண்ணா எப்படி இருக்கும்? இதுக்கு எனக்கு கோவம் வரும். எனக்கு இது வந்து நெகோஷியபிளே கிடையாது, வாய்ப்பே இல்லை. கோவம் வந்துடும். கோவம் வந்து நான் கோவப்பட்டா நியாயமான கோவமாக தான் இருக்கும். எனக்கு வந்து கோவம் வரும் எப்படின்னா, இப்போ சாப்பிட்டுட்டு பெட்டில் படுத்துக்கிட்டே சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் நான் பிறந்ததுலேருந்து இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். பட்டு பாப்பு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அதில் வந்து பெட்லலாம் சிந்திரும், எறும்பு வரும், அது உனக்கு பேபிஸ்க்கு நல்லதில்லை, உனக்கு நல்லதில்லை அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு கோவம் வரும். ஆக்சுவலி அது வந்து தப்பு தான், பட் ஸ்டில் அது எனக்கு பிடிக்காது. நல்லது சொன்னாலும் நமக்கு கோவம் வரும். பட் அது எப்படி சொல்றது, அடிதடி மாதிரி அடித்தடியா அடித்தடி அந்த மாதிரி போகாது. எங்கேயாச்சும் சண்டை நடந்தாலும் அப்படியே அங்கேருந்து சைலண்ட் எஸ்கேப் ஆயிடுவேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். மெச்சூர்ட் ஹேண்ட்லிங். எஸ். சிலருக்குலாம் வந்து ரொம்ப லைஃப் கஷ்டமா போகும். பாவி பேசணும்னு என்னென்னலாம் பேசுறாங்க. இனி கன்ஃபார்ம் பூரி கடை இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இந்த பார்த்தீங்களா கண்ணு முன்னாடியே நடக்குது. ஸோ இப்போது ஐ எம் 36. நான் இப்போது நிறைய விஷயம் நான் வந்து லைஃப் நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட வீரத்தை எப்போவுமே வந்து பெண்கள்கிட்ட காட்டவே கூடாதுங்கிற ஒரு விஷயம் மைண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன் நான் இப்போ. ஸோ கோவம் வந்தாலுமே இப்போ நான் ஏன் அந்த டைம் கேப் கொடுக்குறேன்னா, அதில் ஒரு அந்த கேப்பில் ஒரு சில விஷயங்கள் புரிதல் இருக்குது. அதுக்கப்புறம் போய் பேசும்போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நீங்கள் அந்த கோவத்தில் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு அது வந்து வேஸ்ட்டு, அது தேவையே இல்லாத விஷயம். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வீரத்தை போய் ஒரு பெண்ணுக்கிட்ட காமிக்கக்கூடாது. ஐ டோன்ட் சே அவங்க இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்துலையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபிசிக்கலி மட்டும் நம்ம அவங்கள எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு. அடுத்து இந்த இது என்ன சிரிக்கிறது, இவங்க ஒன்று பண்ணுறதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும். சொல்லும் போதே சிரிக்கிறாரு, எல்லாம் 2 பேரும் சிரிக்கிறாங்க. டெய்லி நடக்கிறது தாங்க இது. ஏதாச்சும் பண்ணி மாட்டிப்பாங்க. இவங்க எப்படி தெரியுமா, இன்னும் அந்த குழந்தையாகவே தான் இருக்காங்க நிறைய விஷயத்தில். பொறுப்பு when it comes to work, ஆலியா மாதிரி ஒரு டெடிகேட்டட் பர்சன் பார்க்கவே முடியாது வேலையில். ஆனால் அந்த வேலைக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம். ஸோ அவங்க கூட நான் டெய்லி எழுப்பலை அப்படின்னா ஷூட்டில் வந்து கண்டிப்பாக லேட்டாக தான் போய் 4-5 அலாரம் பக்கத்தில் வச்சுட்டு தூங்கினாலும் அவங்க எழுந்திரிக்க மாட்டாங்க. அப்படி என்ன ஒரு தூக்கம் டீப்புக்குள்ளே போகிறாங்க எனக்கு புரியல. நிறைய கனவுகள் எனக்கு ரிங் டோன் ஃபர்ஸ்ட், அந்த அலாரம் டோன் ஃபர்ஸ்ட் டோன் அடிச்சோன்னு எழுந்திரிச்சிருவேன். எனக்கு அந்த அப்படியே ஆப்போசிட். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படிதான். ஆனால் அவங்க எழுதி போட்டா அப்புறம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான். நிறைய சின்ன சின்ன கேர்லெஸ்னஸ் நிறைய அந்த குழந்தைங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்கள வந்து நம்ம கூட இருந்தே பார்த்துக்கணும். தனியாக விட்டா காலி. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்குன்னே கடவுள் கரெக்டாக கொடுப்பாரு. அப்போ நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பா வந்து நீங்க பார்த்து தான் ஆகணும். போறீங்க இல்ல எங்க சார் நாங்க 2 பேருமே அலாம் வச்சு எழுந்துக்க மாட்டோம். நீங்க என்ன அலாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஏன்னா அங்க 2 பேருமே எழுந்துக்க மாட்டாங்க. அப்படியா? ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கஷ்டம். தேராதே. நாங்க வெறும் 3 ஃபோன்ல அலாம் வைப்போம். ஆமா 3 ஃபோன்ல வச்சு அடிக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஈவென்ட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு போலீஸ்ல வந்து கதை திறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆமா டேஞ்சரானால நீங்க ஈவெண்ட் ஆளுங்க தட்டி எழுப்புல என்ன உள்ள என்ன பண்ணிட்டாலோ பொண்ணு தெரியலையே கூப்பிடுங்க அப்படின்னு அடிச்சு போய் பார்த்தா தூங்கிட்டு இருக்குது. இல்ல ஆக்சுவலா வந்து நாங்க அலாம் விஷயத்துல இல்ல காலையில எழுந்துக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம். அதனால என்னன்னா நாங்க எங்க மேரேஜே வந்து ஒரு 11 மணிக்கு மேல வச்சீங்கன்னா நாங்க பண்றோம். இல்லன்னா என்னைக்கு பண்ணணுமோ அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற. இன்னைக்கு 11 மணிக்கு முகூர்த்த நாள் இருக்கு. இப்போ அவருக்கு நீங்க ஒரு புக் எழுதுறீங்க. அவரை டிஸ்கிரைப் பண்ணி அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்ல உங்க லவ் எதுவா வேணா இருக்கலாம். அந்த புக் என்ன டைட்டில் எழுத பிடிக்குமே. அவங்க ஒரு பென் அண்ட் பேப்பர் கொடுத்தா பக்கமா எழுதுவாங்க டைரி கொடுத்து. ஆமா ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். இல்லங்க நான் சும்மா ஹேண்ட் ரைட்டிங்காக ஒன்னு எழுதிக்கிட்டு இருப்பேன். ஆனா ஸ்டோரிஸ் மாதிரி ரைட்டர் அந்த மாதிரி எழுதுவீங்களா? இல்ல அப்படிலாம் எழுத மாட்டேன். இல்ல ரொம்ப தன்னடக்கமா தான் எனக்கு வாழ்க்கை நடைமுறையை எழுதுவாங்க அவங்க. ஆனா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவேன்னா பிரச்சனை வந்து மறந்து போயிடுறோம். அதனால நான் பிரச்சனை எழுதி வைப்பேன். போய் ஏன்டா பச்சை போய் பேசுற? அம்மா நான் எழுதி புக்ல வச்சா நீங்க அப்புறம் பார்த்துட்டு அடி வாவி அது அப்போ லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ கிடையாதுல்ல.
சாப்பிட்டுருவீங்களா? அவ்வளோ பிரச்சனை இல்லை. இப்போ அந்த அளவுக்கு சாப்பாடு வேணாம். அவங்க எழுத பிடிக்கும், ஏதாச்சும் எழுதிட்டே இருப்பாங்க. இப்போ ஹாப்பியா இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன நெக்ஸ்ட் இருக்கு, ஊருக்கு இவங்க பெண் ஆட்டியே போட்டு வந்துருவாங்க எங்க போனாலும். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. பெண் வச்சிருக்கீங்களா? பத்திரமா இருக்கீங்களா? வச்சிருக்கோம், ஒளிச்சு வச்சிருக்கோம். பெண் கலெக்டரா நீங்க? அது ஆக்சுவலி எந்த பெண்ணு வந்து நல்லா சூப்பரா எழுதுது அந்த பெண்ல அப்படின்ற எழுத நல்லா இருக்கும்ல. ஏன்னா நான் எவ்ரிடே மார்னிங் திங்ஸ் டு டு எழுதுவேன். சோ அது வந்து நல்ல பென்ல எழுந்தாதான் அது நல்லா இருக்க மாதிரி நல்ல, இருக்கு. எனக்கு ஆமா. பிடிக்கல. அதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வரலாம். இல்ல திருட்டு பென் கொஞ்சம் நல்லா இருக்கும். போன இடத்துல ஆட்டி போட்டு கேமரா மாட்டிக்க மாட்டாங்களா? வீட்டுல அந்த ஜப்பால் அத்தனை பெண்ணு கிடையாது. ஐயோ இந்த ஐயோ ஆமா, இந்த பொண்ணு இத்தனை பெண்ணு திருடி வச்சிருக்கு. இங்கதான் உங்களுக்கு ஜப்பா ரியலைசேஷனே ஃபுல்லா வருது. பெண்ணா கிடக்குது. இப்படி கொத்த அள்ளலாம். சோ இப்போ வந்து புக் டைட்டில் என்ன வைக்கலாம்? பெண் திருடி. உங்களுக்கு நான் வைக்கிறேன். சரி, அவர் வைக்கும்போது உங்களுக்கு பெண் திருடின்னு வச்சிருவோம். அந்த டைட்டில் புக்குக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கும்னா, பெண்ணை எப்படி திருடுவாள், எந்த மாதிரி பெண்ணை திருடுவாள், பெண் திருடும் பெண் அப்படின்னு எழுதியிருப்பாரு. மீசக்கார நண்பா டேய், உனக்கு பாட்டாவே பாசம் அதிகம்டா அப்படின்னு. ஓ அப்படி ரெண்டு பேரும் எதுனாலும் பாட்டு பாடி தான் வந்து சொல்வீங்கல்ல? இல்ல இல்ல ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க ஆக்சுவலா. அப்படியா? நிஜமா ஆக்சுவலி நல்ல பாசிட்டிவ் தான். இவங்களுக்கு ரொம்ப பாசம் ரொம்ப அதிகம். அது என்கிட்டயும் காட்டுறாரு. பாசக்காரன். பாசக்காரன் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிடலாம் புக்குக்கு. ஓகேங்களா? புக்குக்கே பாசக்காரன் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி பேர் வச்சு ஓகே. உள்ள இருக்கிற 3 டாபிக் என்னெல்லாம் கொடுப்பீங்க? KFC ல சிறந்த கணவன், பெஸ்ட் ஹஸ்பண்ட், அது ஒன்று. அதுக்கப்புறம் ஆக்சுவலி எல்லாருக்குமே என்னென்ன வேணுமோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு பெருசாக பண்ணிக்க மாட்டாங்க. கேர்டேக்கர், அந்த மாதிரி ஒரு டாபிக்ஸ் எல்லாம் செம ஃபன்னாக இருப்பாங்க. ஃபன் ஆக்சுவலி எப்படின்னா, என்ன சம்டைம்ஸ் வந்து அந்த ஒரு பழைய இது கொண்டு போகணும். நான் ரொம்ப ஹோம் வீடு குழந்தை அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, வரியா பார்ட்டி போலாம் அப்படி மாதிரி அந்த மாதிரி ஒரு வேற மாதிரி வைப் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ வைப்பர். ஸோ நீங்க பெண் திருடின்னு வச்சிட்டீங்க, பட் வேற ஏதாவது மாத்திரம் அது சும்மா ஃபண்ணுக்காக வச்சது. பாப்பு வந்து ஒரு அழகான ராட்சசி. இப்போ நான் இது பொண்ணுமா சிரிக்கணுமா தெரியலையே. அழகான ராட்சசி. நானும் பாட்டா வைப்பேன். ஷீ இஸ் அ குட் மதர். அது வந்து எங்கே வேணா அடிச்சு சொல்லலாம். பொறுப்பான ஒரு அம்மா. அடேங்கப்பா, அம்மாவா ஆலியாவை நீங்கள் பார்க்கணுமே ஒரு நாள் வீட்டில். இதில் என்ஜாய். பொறுப்பான ஒரு அம்மா. அப்புறம் ஷீ இஸ் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். அவ்வளோ மாதிரி ஒரு டெடிக்கேஷன் நான் உழுகாதப்பா புரட்டிடுவாடுங்க. என்ன சொல்லுவாங்க? இல்லை அவ்வளோ வேணான்ற கொஞ்சம் சரி, நான் பார்க்கல அந்த டெடிகேஷன் லெவல் வந்து. அவங்க ஒர்க் பண்ண அந்த கம்பெனிஸே சொல்லுவாங்க கரெக்டாக இருக்கும். இவங்கனால ஒரு நாள் கூட ஷூட்டில் ப்ரொடியூசரோட மணி வேஸ்ட் ஆகாது, எந்த இஷ்யூ இருக்காது. அவங்களோட பேரை வந்து பக்காவாக காப்பாற்றிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். சூப்பர் பாபு. 3வது ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்க. ஆமாங்க. 4வதும் சைன் பண்ண போகிறீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அதனால் அதில் சூப்பரு. அதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷனிஸ்டா ஈவெண்ட்ஸு ஆட்ஸ்லாம் போகும்போது அவங்களோட அவுட்கம் எங்கே போனாலுமே ஒரு அந்த ஈவெண்ட் பண்ணுற அந்த யார் கூப்பிட்றாங்களோ அவங்க வந்து அவ்வளோ பாராட்டி அவங்கள வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. எந்த ஈவெண்ட் போனாலுமே சக்ஸஸ் சும்மா கிடைக்காது. அது ஏதோ லக் இருக்குது அவங்களுக்கு. அதனால் எந்த ஈவெண்ட் போனாலுமே அது சக்ஸஸ் தான் இது வரைக்கும் ஆயிருக்கு. நானே அவார்டு கொடுத்துருவேன் உங்களுக்கு. அவங்க ஆனால் அவ்வளோ தன்னடக்கமாக கேட்டாங்க. ஒர்க் விஷயத்துலையும் பர்சனல் லைஃப்லையுமே ரெண்டு பேரும் சூப்பராக உங்கள் புக்கை எழுதியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. சிம்பிள் டாஸ்க் தான். நீங்கள் ரொம்ப உங்களுக்கு தான் அவ்வளோ நீங்கள் ஷாக் ஆகி ஐயோ என்னமோ படிக்க போகிறாங்களே சமைச்சில்ல ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் எங்ககிட்ட இருக்குது. ஃப்ரம் த லேபிள் ஐ. இது வந்து ஆக்சுவலி எங்களோட பிராண்டு, சாரி பிராண்ட். உங்களோட பிராண்டா? ஆமாம். ஓ தட்ஸ் நைஸ். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஸோ இதுலேருந்து 3 சாரி நாங்கள் வச்சுருக்கோம். இதுலேருந்து ஒரு சாரியை வந்து ஆலியா ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க. எந்த சாரியை அவங்க வந்து சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை வந்து இப்போ நீங்கள் சொல்லணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் சொல்லலை. பாருங்க 3 சாரி. அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பிளாக் பிரிண்டட் சாரி, ஹேண்டில் பிரிண்ட் பண்ணது. இது டிசைனர் சாரி. இதுவுமே ஹேண்ட் மேட் சாரி. இதில் எதை சூஸ் பண்ணியிருப்பாங்க? திக் மொமெண்ட். ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். yellow one. இது Yes. ஷோர். எஸ், இது ஷோராக நம்ம போய்க்கலாம். என்ன ரீசன்னால இதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டிசைனர் சாரியும் பிளாக் ஐ டோன்ட் திங்க் ஷீல் ப்ரிஃபர். ஐ கெஸ் இந்த கலரும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த சாரி அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. லாக் பண்ணிக்கிறோம் நாங்கள். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்க சூஸ் பண்ணது எதுன்னா
நீங்களே சொல்றீங்களா? இதானே? ஆமா. Black அவங்க no. சூஸ் பண்ணது வந்து Black saree. ஆக்சுவலி அப்போ உங்க டேஸ்ட் என்ன, நான் நார்மலா எல்லா கெஸ்டோட டேஸ்ட் வந்து ஒன்று வச்சு நான் நினைப்பேன் இது இவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க, இது இவங்க கண்டிப்பா சூஸ் பண்ணுவாங்கன்னு. நான் வந்து இதுன்னு நினைச்சேன். ஓ ரியலி? அவர் இதுன்னு நினைச்சிருக்காரு. நீங்க எதுவுமே இல்லாம வந்து இதை சூஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல ஆக்சுவலி நான் எதுக்கு அதை சொன்னேன்னா, இப்போ நாங்க 2 பேரும் ஒண்ணா சொல்லணும்ல, கம்பேட்டபிலிட்டி ஒண்ணா இருக்கணும். அவர் வந்து Black இந்த மாதிரி saree கட்டினா அவருக்கு பிடிக்கும். அந்த பொண்ணு வந்து அழகா Black saree இந்த மாதிரி டார்க் கலர்ல அந்த saree பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லயே வந்து ஒரு saree கட்டிட்டு, இப்போ ஆக்சுவலி சீரியல்ல லவ் பண்ணும்போது நான் சாரியில தானே டெய்லி இருப்பேன். அப்படி பார்த்துட்டு ஏமாந்துட்டாராம். வீட்ல இப்போ நைட்டில தான் இருக்கேன். இல்ல இப்போ saree கட்டிட்டு பூ வச்சுட்டு அதே மாதிரி ஜடப்பீன்னு அப்படியே இருந்து சொல்றாங்க. அது எப்படி அப்படி இருக்க முடியும்? ஆனா அவருக்கு அது ரொம்ப ட்ரெடிஷ்னல் பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். லாங் ஹேர் அந்த மாதிரிலாம் வேணும்னு ஒன்றும் ஆசைப்படுறாரு. பிரச்சனை கிடையாது, சாரி வாங்கிக்கோங்க ஒன்றும். அவருக்காக ஓகே. உங்களுக்கு அப்ப எந்த saree பிடிக்கும்? ஆக்சுவலி நான் வந்து எப்படி போடுவேன்னா, ரெட், எல்லோ, ப்ளூ அந்த மாதிரி டார்க் கலர்ஸ் ரொம்ப போடுவேன். அப்பதான் நம்ம அப்புறம் ஏன் லூசி இதை எடுத்தீங்க? நீங்க என்ன செலக்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் நான். இப்போ நீங்க அவரு செலக்ட் பண்ணதை விட்டுருங்க. நீங்க இப்போ உங்களுக்காக ஒன்று செலக்ட் பண்ணணும்னா இது செலக்ட் பண்றீங்க. ஆக்சுவலி அதுதான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஆனா இது போட்டால் தான் என் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும்னா, நான் யாருக்காக சாரி கட்டுறேன் சொல்லுங்க? ஹஸ்பண்ட்காக. அப்போ இது போட்டால் தானே நல்லது இல்லை? அவங்க இவ்வளவு சொன்னதுனால இந்த saree வந்து இப்போ- நாங்க உங்களுக்கு gift பண்றோம். Wow. நான் தான் கேட்டேன் சரி உங்களுக்கு அப்போ ரெண்டுமே கிஃப்ட் பண்ணிருங்க. ஆமா ரெண்டுமே உங்களுக்கு gift பண்றோம். வேணாம் நான் சாரி கட்ட மாட்டேங்க, அதனால நீங்க saree கட்டி அதே மாதிரி நீங்க வீட்ல ஜடலாம் நாளைக்கு போற ஈவெண்ட்டுக்கு சாரி தான் போட்டு அதை வாங்கி போட்டுக்கோங்க. நாளைக்கு வந்து நீங்க குழந்தைங்களை ஜடலாம் பின்னி saree கட்டி குழந்தைங்களை இப்படி பார்த்துட்டு அந்த மாதிரி. சோ நீங்க 2 பேர் செலக்ட் பண்ண சாரியுமே வந்து உங்களுக்கு நீங்க கொடுங்களேன். எஸ் a gift from us, Thank you. so much. from the label. thank you கண்டிப்பா thank you பசங்களுக்கு எதுவும் கிடையாதா? பாவப்பட்ட ஜீவன் ப்ரோ. நம்ம பாக்ஸ் நல்லா இருக்கு, பேக்கிங் இஸ் குட். வெரி So, நைஸ். நீங்க வந்து இந்த saree விழுந்துற போகுது. பார்க்கறது ரொம்ப நாங்க ஆர்வமா இருக்கோம். நீங்க எப்போ கட்டுறீங்களோ எனக்கு காட்டுனீங்கன்னா நான் பார்த்துட்டு ஓகே நான் சாரி கண் கலங்கிக்கிறேன். கண்டிப்பா. எனக்கு வந்து ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து எனக்கு எதாவது கிஃப்ட் தர போறீங்களா? ப்ரோ உங்களுக்காக அவங்க இருக்காங்க ப்ரோ கூட. அதை தாண்டி அவங்க கிஃப்ட் தர மாட்டாங்க சொல்லிட்டாங்க பாபு. அதை தாண்டி நம்மளோட லெட்ஸ் கோ ஹாலிடேஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு துபாய் அது பேக்கேஜ். போதும் ப்ரோ, அது போதும், அதை வச்சு அதுவே போதும் சீரியஸா. எங்களுக்கும் சேர்த்து 2 எக்ஸ்ட்ரா டிக்கெட் போட்டீங்கன்னா நாங்க கூட போய். ஸோ டுவர்ட்ஸ் த எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு 2 விஷயம் அவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் சாரி சொல்லணும்னா அது என்ன? சொல்லிவிடும். கேட்க வேண்டியதான், கேட்டு விடுங்க. சாரி பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாரி சொல்லுவாங்க பாபு, சும்மா சொல்லுவீங்க. சும்மா போனா போது சொல்லி விடுங்க. உங்களுக்கு எங்கேயாச்சும் நான் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எங்கேயாச்சும் உங்களுக்கு ஃபீல் ஆயிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஓகே. இது Thanks இவ்வளவு வீரப்பா நீங்க பண்ணீங்களா? இவங்க பண்ணதுக்கு அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. நோ ஃபர்கிவ் அப்படிலாம் சொல்லுவாங்க தான். ஓகேங்க, தேங்க் யூ. நல்லா இறங்கிடுவேன் சாரி கேட்பேன். பொண்டாட்டிகிட்ட சாரி கேட்குறதுக்கு வேற என்ன இருக்கு? தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லலாம். ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் வந்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பாப்பு. அழகான 2 குழந்தைங்களை பெற்று கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாப்பு. நம்ம சேர்ந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களோட சப்போர்ட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது. மிகப்பெரிய தேங்க்ஸ் பாப்பு. தேங்க்யூ. இதே மாதிரி வந்து லைஃப் லாங் கூட எங்களுங்க பாப்பு. இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணலாம் பாப்பு. அதுக்கு அட்வான்ஸ் தேங்க்ஸ். ஸோ நீங்க என்ன கண்ணு இல்லங்க குத்துச்சு. நான் கூட கண்ணு இருக்குது. என்னடா இது இல்ல 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 அவ்வளோ எமோஷனல் ஆயிட்டீங்களா அப்படின்னு பார்த்தேன். சாரி வந்து நான் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ்ங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இடம் இருக்கா, நம்மளுக்கு சாப்பாடு இருக்கா, இப்போ அப்படி கிடையாது பாப்பு. இப்போ கொஞ்சம் மாறி நெஞ்சமே இல்லைங்க. சாப்பாடேன்னு சொல்லிட்டு இந்த வந்ததுலேருந்து டைட்டில் சாப்பாடு தான் பேசிட்டீங்க. இல்ல நிஜமா. நான் பாப்பா வந்து பசிக்கும்னு சொன்னாங்கன்னா, இரு ஒரு நிமிஷம் யாராவது வந்து ஊட்டுவாங்க, இரு நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் உனக்கு ஊட்டணும்னா எனக்கு தெம்பு இருக்கணும்ல, அந்த நம்ம தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன். அப்புறம் இன்கேஸ் வந்து எங்கேயாவது போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாப்பு போய் நம்ம ஐயோ பொய் நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு நீங்க சாப்பிட மாட்டீங்க ஃபர்ஸ்ட். நீங்க பாப்பா ஓடு. இவருக்கு வீட்லயே இல்ல, இவருக்கு தெரியும். ஜாலியா இன்னைக்கு கூட நான் சொன்னேனே, நேத்து கூட சொன்னேனே பாப்பு, ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா இல்ல அரிசி கூட்டி விட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அப்பதான் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டேன். தேங்க்ஸ் வந்து எனக்கும் வந்து என்னோட ஃபீலிங்ஸ்க்கும் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து நான் கேள்விப்படுறேன், ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட்லேருந்து நிறைய பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் வந்து அந்த லேடியோட ஃபீலிங்கை வந்து
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. ஆனால் இவங்க வந்து அதை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக என் ஃபீலிங் அண்ட் அவங்க அம்மா ஃபீலிங் 2 பேருதுமே வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு அதை நான் சார்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லி அதை பண்ணி வைப்பாங்க. அதுக்கு ஒரு டைம் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து இன்னொரு பெரிய தேங்க்ஸ் என்னன்னா, அவர் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது போயிடுவாங்க, டோர்னமெண்ட்ஸ்லாம் போயிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் எனக்கு ஏதாவது எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கிரிக்கெட்டையும் அன்னைக்கு சரி விடு நான் போகல பாப்பு கூட வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக கேன்சல் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவள் தான் நம்ம முடிக்க போகிறோம். இந்த ஒரு கொஷின் தான் எல்லா நம்ம பேசும்போதும் எல்லாருக்கும் இந்த ஒரு கொஷினை கேட்டு தான் நாங்கள் முடிப்போம். ஏன்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இந்த கொஷின். ஸோ உங்களோட ரிட்டைர்மெண்ட்டை நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க? லைக் ஒரு நல்ல ஏஜ் ஆகி ஒரு 80-90s நீங்கள் இருக்கீங்க. அப்போது வந்து உங்களை சுற்றி உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும்? நீங்கள் எந்த வீட்டில் இருக்கணும்? உங்களுக்கு நல்லா பேங்காக்ல போய் பேங்காக் 70ஸ்லயே போயிடணும். போயிட்டு 80s வரைக்கும் ஃபுல்லா அப்படியே பேங்காக் ஜகஜோதியா அன்எக்ஸ்பெக்டடுங்க, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். நான் ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு நான் யோசிக்கல. பட் பிஃபோராகவே நாங்கள் வந்து பிஃபோரானா என்ன பிஃபோரா? முன்னாடியே நம்ம ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆகணும். 70-80 தான் செட்டில் ஆகணும் இல்லைங்க, 50லயே செட்டில் ஆகணும். 20 நாள்ல செட்டில் ஆகலாம். 20 நாள் 50 வரைக்கும் கூட போகலாம். நம்ம 40ல கூட ட்ரை பண்ணலாம். 45 அதுலயே செட்டில் ஆயிடணும். அதுக்குள்ளே சம்பாரிச்சு லோன். இல்லை, ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. அது பண்ணணும். பண்ணிவிட்டு துபாயில் செட்டில் ஆகணுங்க தான் எங்களுக்கு. 20 daysல நீங்கள் சொல்ல போகிறது அந்த பிஸ்னஸ் தானா? இல்லை இல்லை, அதெல்லாம் டைம் ஆகும். ஸோ கடைசியில் 80-90sல உங்களுக்கு பேங்காக் தான். பேங்காக் இல்லை, சும்மா நான் பேங்காக் எனக்கு பிடிக்காது. சீரியஸாக நான் போனதும் கிடையாது, எனக்கு அது பிடிக்காது அந்த ஊர். ஐ டோன்ட் நோ வை. எனக்கு தாய்லாந்து நாங்கள் போனோம், நான் ஃபேமிலியாக, அதுவும் ஃபேமிலியாக தான் போனோம். அவர் கேர்ள்ஸ் பெருசாக பிடிக்க மாட்டேங்குது. இல்லை அப்படி நான் தான் உங்களை பார்க்க நீங்கள் ஒரு கேர்ள்ன்றதை மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஹில் ஸ்டேஷனில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசை. கோத்தகிரி, ஊட்டி அது கூட போய் செட்டில் ஆகணும்னு ஆசை. பட் ஆசை இருக்க தான் செய்யுது. பட் நடைமுறைக்கு செட் ஆகுமா? ஏன்னா குழந்தைங்க, ஸ்கூல், எஜுகேஷன், எல்லாத்தோட பாடி லைக் இங்கே பழகிட்டோம், அங்கே போய் இமீடியட்டாக கஷ்டம். அதனால ஆசை இருக்க தான் செய்யுது, பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலி என்ன தெரியுங்களா, இந்தியாவில் தான் இருக்கணும்னு ஆசை. சவுகார்பேட்டையில் இல்லை இந்தியாவில் தான் இருக்கணும்னு ஆசை. ஏன்னா இங்கே வந்து பானிபூரி கடை போட்டு பானிபூரி கடை போட்டு பக்கத்தில் ஒரு சாண்ட்விச் தானே, இங்கதான் இருக்கணும்னு ஆசை. ஏன்னா இங்க நம்ம வந்து பேசிக்ல இருந்து வளர்ந்து இப்போ ஒரு லெவலுக்கு நம்ம வீடெல்லாம் கட்டி ஓரளவுக்கு அப்ப வாங்க முடியுதுடா, இது பண்ண முடியுது. ரொம்ப தப்பு. வேற எங்கேயும் திருட்டின பாயிண்ட்டும் இது. சொல்லி அவர் போட்டு உடைப்பாரு நீங்க எதிர்பார்க்கல. சொல்லி தொலைங்க. இங்க வந்து நம்ம பேசிக்ல இருந்து வந்து இப்போ இந்த இடத்துல போய் ஏதாவது வாங்க முடியுதுன்னா அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் வளர்ந்துருக்கு. ஓகேயா, இதே வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரி போனோம், அங்க நம்ம ஏழையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏழையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. அப்ப அது பேர் செட்டில் இல்ல. ஒரு ஓர் கூட விடாம அப்படியே பேசுறீங்க பாபு. ப்ரோ அது என்ன லிங்க் சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே மேட்ச் பண்ணி போட்டுருவோம். எங்க அண்ணா சொன்ன பாயிண்ட்ங்க இது, அப்படியே அது கக்கறிய பாபு. இப்போ எல்லா பேசுறதுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தானங்க. இப்போ இத பார்த்து இன்ஸ்பயர் எடுத்து இன்னொருத்தர் கிட்ட சொன்னா தான் அது போய் பரவும். கண்டிப்பா. அப்ப அந்த இது எனக்கு பிடிச்சதுனால கேட்பாங்க. இப்போ அது எனக்கு பிடிச்சதுனால உங்ககிட்ட அதை நான் சொல்றேன். சூப்பர், ஆக்சுவலி செம்ம சூப்பரா சொன்னீங்க. செம்ம ஜாலியா செம்ம ஃபன்னா போச்சு நிஜமா. ரொம்ப எங்களுக்கு செம்ம சில்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஆடியன்ஸா நானும் ரொம்ப செமையா என்ஜாய் பண்ணேன். ஆடியன்ஸாவே மாறிட்டாங்க. அண்ட் உங்களுக்கும் வந்து நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறேன். தி லேபிள் ஐ இது ஒரு பெரிய புது ஸ்டெப். இது நீங்க எடுத்ததுக்கே வந்து இப்போ எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நாங்களும் ஒரு காப்பி அடிக்கிறோம், இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. சூப்பர் பண்ணுங்க, கண்டிப்பா வரும். நீங்க உட்கார்ந்திருப்பீங்க, நான் அப்ப நீங்க எமோஜி கேம் அந்த 1 லட்சம் ரூபாய் கேம் வந்து நீங்க கண்டிப்பா வெச்சிருங்க. ஸோ புது அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க, சக்சஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்க சேனல் வந்து இன்னும் நிறைய சக்சஸ் கொடுத்து நிறைய மேலே போய் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய சம்பாதிங்க. அண்ட் இதுக்கும்
ஸ்பெஷல் விஷஸ் ஃப்ரம் ரெண்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் வேணாலும் ஆலியா பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஆக்சுவலி மச். ஒரு பிராண்ட் வந்து ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லா நீங்க இந்த அளவுக்கு இப்போ ஸ்டெப் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதே ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ இது இன்னும் அப்படியே விட்டாதீங்க, அப்படியே ஃபுல் ஃப்ளெட்ஜா வந்துருங்க. we will all support you. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் நீங்கள் உங்கள் கூட எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண இந்த ஃபியூ ஹவர்ஸ் வந்து டைம் போனதே தெரியல. எங்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரி கப்பல் இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப மாசங்கள் ஆச்சு. நிறைய மாசம் ஆச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க, பட் டைம் ப்ராப்பராக அமையிறது கிடையாது. பட் எனக்கு நிரஞ்சன் ப்ரோ கால் பண்ணும் போதே உங்களோட சேனல் சொல்லும் போது வி எஸ்பெஷலி லைக் யூ கைஸ். நிஜமாவே ஒரு மேக்கப் வீடியோ கூட ஐ ஹவ் சீன் யூர்ஸ், நல்லா இருக்கும். ஸோ வி நார்மலி ஃபாலோ யூ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே இன்னைக்கு பண்ணிடலாம் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து ஐ வாஸ் திங்கிங். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் உங்களை பார்க்குறதுக்கு. இப்போ உங்களை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி பாசிட்டிவ் ஃபீலோட நாங்கள் இதை முடிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த நீங்கள் விஜே மாதிரியே 2 பேரும் பண்றீங்களே. இல்ல ப்ரோ, என்னங்க புதுசு, நாங்களே ஐயோ பயந்துட்டு இருக்கோம். என்னங்க தேங்க்யூ. லெட்ஸ் கோ ஹாலிடேஸ். ஹேர் சீரம் ஃப்ரம் ஸ்கின் மெட். Title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries, supported by Greens Fitness Studio, associate sponsor VK Allure Derma Clinic, East Path Island Massage, Skin Med and The Label Eye.